கைகளில் தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில் வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில் தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் ஆச்சரியமாயிருக்கும் ஆகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில் தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில் வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில் தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் ஆச்சரியமாயிருக்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது போகாது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. இந்த திருமண விழாவிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இது தேவனுடைய சன்னிதானமாக இருக்கிறபடினால் யாவரும் தயவு செய்து பொறுமையாக அமைதியாக இருந்து சபைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். யாவரும் எளிமை நின்று ஆண்டவரை வரவேற்கும் வண்ணமாக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். யாவரும் தயவு செய்து எளிமை நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை நாங்களுமே வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். குமாரனாகிய தேவனை நாங்களுமே வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை நாங்களுமே வரவேற்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே தமது சாயலாக மனுஷனை மனுஷியை உண்டாக்கி ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தின கர்த்தர் இந்த காலை வேளையிலே இங்கே ஒரு குடும்பத்தை ஏற்படுத்த போகிறபடியால் நாங்களுமே துதித்து ஸ்தோத்தரித்து வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். முத நாமத்தினால நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. என் நாமத்தினால எங்கே கூடுகிறீர்களோ அங்கே இருப்பேன்னு சொன்ன கர்த்தர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறபடியால் நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே.
ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். திருமண ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. சோதரம் ஆண்டவரே, அப்பா அம்மாக்கு நன்றி ராஜா. நல்லவரே, சோதரம் சோதரம் சோதர ராஜா. அப்பா அம்மாக்கூட ஆனக்கூடி சோத்திரத்தை எடுக்கிறோம். நன்றி செலுத்து ராஜா. நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, உமக்கு நன்றி செலுத்து ராஜா. பரலோகத்தின் தகப்பனே, இந்த அரிமான நேரத்துக்காய் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு இடத்துல ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. அம்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா சோதரம் என்ன நோக்கத்தோடு இந்த திருமணத்தை நடத்துகிறீரோ அதை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த கல்யாண வீட்டில் நீங்கள் வந்திருக்க தயவுக்காய் சோதரம். ஆவியானவர் நிலை ஒன்றுக்கு தயவுக்காவுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இரு குடும்பத்தாரையும் நீங்கள் ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிற ராஜா. அதுபோல் கணவன் மனைவியை நீங்கள் இணைத்து கொடுத்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி. அவர்களை ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒரு மனமாய் கூடி ஆண்டவரே உடைய கிருபை சூழ்ந்து கொள்ள முடியாகும் ஆண்டவரே. உடைய ஆவியின் அபிஷேகம் ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டு கொள்ள முடியாகும். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொள்ள முடியாகும். நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இரக்கம், தயவு, அன்பு அப்பா நாங்கள் மனதார ஆண்டவரை இருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அவை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். பொண்ணு விட்டாரே மாப்பிள்ளை விட்டாரே ஆசீர்வதிங்க. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. இது நிமித்தமாய் மலைந்து இருக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நமக்கு நன்றி. ஆவியானவர்கள் மத்தியில் இருக்க தயவுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியே கிருபை செய்தக்காய் சோதரம். அந்த நல்ல விசேஷ காரியங்களுக்காக துவக்கு முதல் முடிவு வரை ஆவியானவர் பொறுப்படுத்தி வழி நடத்த முடியா ஜெபிக்கிறோம். ஆண்டு கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். யாவரும் அப்படி அமர்ந்து கொள்ளலாம். ஒரு பாடலை பாடும்போது மணப்பெண்ணை அழைத்து வாருங்கள். யாவரும் எழும்பி நின்று அந்த பாடலை பாடுவோம். ஏதேனில் ஆதி மனம். ஏதேனில் ஆதி மனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. ஏதேனில் ஆதி நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. இப்போதும் தூய்மையா மூவர் பிரசன்னமாவார் உம்மோரை வாழ்த்துண்டார். ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த பிதாவே
வண்ணமாக ஒரு சிறப்பு ஜெபம் கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்திலே ஊழியம் செய்கிற பாஸ்டர் ராஜா அவர்கள் ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைவான் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே, இந்த திருமண பந்தல் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திருமணத்திற்காக ஒருங்கியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் உற்றார் உறவினரை ஒப்பு கொடுக்கிறோம். நடத்த இருக்கிறதான தெய்வதாசன்மார், தெய்வதாசன்மார், தெய்வ ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, இரு வீட்டார் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்து நீர் அனுகிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் உற்றார் உறவினர், சொந்தம், பந்தம், உறவுகள், ஆண்டவரே அப்பா, எங்கள் தலைமுறைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதித்து நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். சாமி ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் பரிசுத்த ஆவியின் நிரப்பப்பட்ட குடும்பங்களாய், தேவனை அறியப்பட்ட குடும்பங்களாய், தேவனுக்காய் சாட்சியாய் நிற்கிற குடும்பங்களாய், எங்கள் தலைமுறைகள் சிறு குழந்தை முதல் வயதானவர் வரை தேவ மகிமையோடு தேவ பிரசனத்தோடு நிற்கிற பிள்ளைகளாய் என் தேவன் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் பேரு பெறாய் தொட்டு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் மத்தியிலையும் வந்திருக்கிறதான ஆண்டவரே அப்பா, அந்த திருமணத்துக்கு ஒருங்கி இருக்கிற அந்த குடும்பத்தை, இரு குடும்பத்தாரையும் அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாமி, நீர் பேரு பெறாய் தொட்டு ஆசீர்வதித்து இந்த திருமணத்தை நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, தேவ ஆவியானவர் நடத்துங்க, கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். மறுபடியுமாக இந்த திருமண விழாவிற்கு வந்திருக்கிற இரு வீட்டாரையும் சபையாரையும் போதக பிதாக்களையும் மனதார வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்த வண்ணமாக ஒரு 2 பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் என்ற பாடலை பாடுவோம். வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆலயம் செல்லுவது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே.
பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிதனை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னொரு விசை. ஆராதனை உமக்கே, ஆராதனை அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. யாவரும் அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் எளிமை நின்று கர்த்தரை ஆராதனை செய்து ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதுவரைக்கும் உதவி செய்தவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே. திருமண நாள், திருமண பேச்சு ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்த யெகோவா தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒரு தாயை போல, தகப்பனை போல எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்தி வந்த தெய்வத்தை நாங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரே ஒரு நிமிஷம் நல்லா உற்சாகமாக சத்தத்தை உயர்த்தி
ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Lord. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்லா கர்த்தரை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. பைபிள் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை விரும்புகிற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து, அந்த திருமணத்தை குடும்பத்தாருக்கு மாத்திரமல்ல, கடவுள் நமக்கும் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். இந்த 2023 ஆரம்பித்த நாட்களிலிருந்து இந்த வருஷத்தின் கடைசி மாதங்களுக்குள்ள நம்மளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த 11 மாதமும் கர்த்தரை நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். அவைகளை எண்ணி பார்த்து கர்த்தரை துதியுங்கள். ஒரு நிமிஷம் கர்த்தரை துதியுங்கள். நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணியுங்கள். தாவீது சொல்றார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் செய்த நன்மை எண்ணி பார்த்து ஸ்தோத்தரின்றாரு. சகல உபகாரங்களை மறவாதே என்றாரு. கர்த்தர் உன் ஜீவனை காப்பாற்றி இருக்கிறார், நோய்களை எல்லாம் விலக்கி இருக்கிறார், உன் உயிரை அழிவுக்கு விலக்கி காப்பாற்றி இருக்கிறார். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி திரும்ப வாழ வயதை கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து பார்த்து துதியுங்கள் என்று சொன்னது போல நம்ம கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தர் நம்ம இதுவரை நடத்தி இருக்கிறார், பாதுகாத்தார், பராமரித்தார், போஷித்தார். தாயை போல நம்மை தேற்றினார், தந்தையை போல தோளில் சுமந்து வந்தார். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே பார்த்து கொள்வீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர். எல்லாரும் சொல்லுவோம். ஹல்லேலூயா. யெகோவாயீரே பார்த்து கொள்வீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. மறுபடியும் ஓ என் தந்தை, என் தாயும் நீரே, என் தாயும் நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. ஓ என் தந்தை நீரே, என் தாயும் நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீர்,
இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர். ஆமாண்டவரே, இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே பார்த்து கொள்வீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். என் தந்தை நீரே, என் தாயும் நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தாயும் நீரே, எம்மை சுமந்து வந்த தெய்வம் நீரே. யெகோவாயீரே, யாவற்றை முன்கூட்டி ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர் இந்த திருமண காரியங்களை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீர் முன்குறித்திருக்கிறீர். நீர் செய்ய நினைத்தது நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் சகலத்தையும் செய்வீராக. எங்கள் ஆவியானவரே, இந்த திருமண காரியங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முற்றுமுடிய நீங்கள் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க என்று சொல்லி உம்மிடத்தில் கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த திருமணத்தை நடத்த வந்திருக்கிற எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவரும் உட்காருவோம். 2 வேத பகுதியை வாசிக்க போகிறோம். முதலாவது சங்கீதம் 25வது அதிகாரம் 8 முதல் 15 வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 25 8 முதல் 15 வசனம் வரைக்கும். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வரை. கர்த்தர் நல்லவரும் உத்தமராயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையை அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதையெல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்மா நன்மையினால் தங்கும், அவன் சந்ததி பூமியிலே சுதந்திரத்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவனுக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்கள் தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். இன்னொரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். மனைவியில் அதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1 முதல் 11 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று
தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரோ என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். சரி, கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். திருப்பாலை பகுதியில், மதுரை திருப்பாலை பகுதியில் ஊழியம் செய்கிற ஆங்கிலேயன் திருச்சபையின் குருவானவர் அருள் திரு காளைப்பையா அவர்கள் பெண் போகிற சபையின் போதகராக இருக்கிற அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக யாவரும் கரங்களை தட்டி அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை வரவேற்கும் வண்ணமாக கர்த்தரை மேம்படுத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்த கிருபையினாலே தேவன் தர இருக்கிற குடும்ப வாழ்க்கைக்கென்று தங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலே ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரு புதிய குடும்பத்தை துவங்குவதற்கு வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை, அவர்களை வாழ்த்துவதற்காய், அவர்களுக்காக ஜெபிப்பதற்காக கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும், கர்த்தருடைய ஊழியர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பொதுவாக இந்த திருமண ஆராதனையிலே கொடுக்கப்படுகிற செய்திகளுக்கு நாம் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பது கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைக்குள்ளாக நாம் வந்திருப்போம். ஆகவே இந்த செய்திகள் எவ்வளவு நம்முடைய மனதிலே தங்கி இருக்கும் என்பது ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறிதான். ஆனாலும் இந்த நாளிலே கர்த்தர் தரப்போகிற குடும்ப வாழ்க்கைக்கென்று தங்களை இணைத்துக் கொள்ள போகிற அருமையான பிள்ளைகளுக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிற மூன்று ஆலோசனைகளை நான் வெகு சீக்கிரமாக உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மணமகளாக வீற்றிருக்கிற அருமையான பிள்ளைகள், கடந்த நாட்களிலே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்கிற விசுவாசத்தோடு முயற்சிகளை எடுத்த பெற்றோர், சபை ஊழியர்கள் அனைவருமாக இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறோம். ஒருவேளை மணமக்கள் 2 பேரையும் நாம் கூப்பிட்டு உங்களுடைய எதிர்காலம் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்போம் என்றால், அநேக காரியங்களை குறித்து அவர்கள் திட்டமிட்டு இருப்பார்கள். எங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும், சாட்சியுள்ள ஒன்றாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை இருவரும் தங்கள் மனதிலே அநேக காரியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து அவர்கள் திட்டமிட்டு வைத்திருக்கலாம். உங்களை இணைக்க போகிற ஆண்டவர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது மலையின் மேல் வைக்கப்பட்ட தீபத்தை போல அது அநேகம் ஆயிரம் மக்களுக்கு சாட்சியுள்ள ஆசீர்வாதம் உள்ள ஒன்றாக நிச்சயமாக மாற்றி தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருமையான மணமக்களை, உங்களுக்கு ஆலோசனையாக இந்த நாளின் செய்தியில 3 காரியங்களை நான் கோடிட்டு காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த குடும்ப வாழ்க்கையானது ஆசீர்வாதம் உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றார். 128வது சங்கீதத்தில் கர்த்தர் குடும்பத்திற்கு என்று பண்ணி இருக்கிற 9 விதமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே பெற்று கர்த்தருக்கு சாட்சியுள்ள ஒரு குடும்பமாய் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் வேதம் அநேக காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்ற ஒன்றாக காணப்படுகிறது. அதிலே ரத்தின சுருக்கமாக இப்பொழுது வேத பகுதியாக நாம் வாசித்த 25வது சங்கீதம், இந்த 25வது சங்கீதத்தில் தாவீது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கான காரணத்தை அவர் மிக அழகாக இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறார். இந்த சங்கீதத்திலிருந்து
3 வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து திருமணத்திலே இணைய போகிற நீங்கள் இருவரும் இந்த 3 தீர்மானங்களை எடுத்து இந்த திருமண வாழ்க்கைக்குள்ளா நீங்க செல்லும் போது ஆவியானவர் நிச்சயமாய் உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக இந்த உலகத்திலே நீங்கள் ஜீவிப்பதற்கு அவர் நிச்சயமாய் உதவி செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. முதலாவது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மணமக்களை இன்றைக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம் என்னவென்றால், இந்த 25ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், என்னுடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. உங்களுடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நீங்கள் இருவரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய தீர்மானம் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இருவருடைய கண்களும் எதிர்காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு தருகிற குடும்பத்தின் பிள்ளைகளுமாய் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது ஆசீர்வாதமாக அது சாட்சியாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் தாவீதுக்கு நன்றாக தெரியும், ஒரு மனுஷனுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுகிறது என்பதை தாவீது நன்றாக அறிந்து வைத்திருந்தார். 34ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் என்ன செய்யவில்லையா, வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி. உங்களுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் 2 காரியத்தை செய்கிறார். முதலாவது, உங்கள் குடும்ப வாழ்க்கையை அவர் பிரகாசிப்பிக்கின்ற தேவனாக காணப்படுகிறார். அன்பிலே, சமாதானத்திலே, சாட்சியின் ஜீவியத்தில் அவர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன். ஏனென்றால் நல்லா கவனிங்க, தேவனுடைய அன்பு எப்பொழுது உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக வருகிறதோ அப்பொழுதுதான் அருமையான மணமக்களே உங்களுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். ஒரு விளையாட்டிற்காக ஒரு கதை சொல்லுவார்கள், ஆனாலும் அதிலே ஒரு சத்தியம் இருக்கிறது. ஒரு கணவன் மனைவி 2 பேரும் புதிதாக திருமணம் செய்தார்களாம். திருமணமாகி மறுநாள் இருவரும் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மனைவியுடைய கால்களிலே ஒரு சின்ன கல் குத்தி விட்டது. அவ ஐயோ அப்படின்னு சொல்லி கத்துறா. உடனே கணவன் பார்க்கணும், ஐயோ என் மனைவியுடைய காலில் கல் குத்திருச்சேன்னு சொல்லி நடு ரோடுன்னு கூட சொல்லி பார்க்கல, குனிஞ்சி அவளுடைய காலை தன்னுடைய காலின் மேல் வைத்து அந்த கல்லை எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து அந்த கர்ச்சீப்பை எடுத்து மனைவியுடைய கால்களை கட்டுகிறான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆகா இப்படி ஒரு கணவரை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரே, உமக்கு நான் அந்த மாதிரி கணவரை நான் பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப நான் பாக்கியவதின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டு போகிறார்கள். 6 மாசம் கழிச்சு திருப்பி அதே மாதிரி ரோட்ல கடைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். அதே மாதிரி ஒரு கல்லு குத்துது. மனைவி நினைச்சா, என்னுடைய கணவர் திருமணமான புதிலே செஞ்ச மாதிரி அந்த கல்லை எடுத்து என் காலில் இருக்க ரத்தத்தெல்லாம் வலிச்சு கட்டு போடுவார்னு சொல்லி. ஆனா அவன் சொன்னா, பார்த்து வர மாட்டியா? இவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்ன கணவனா இது, சரி ஏதோ கோவத்தில் இருக்கிறார் நினைச்சு போயிட்டா. குழந்தைய கர்த்தர் கொடுத்தார். 1 வருஷம் ஆச்சு, குழந்தையோட போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கல்லு தட்டி விழுகுது. பார்த்துடுங்க, இவன் நினைச்சா திருமணமான புதுசில் தன்னுடைய கணவன் எப்படி இருந்தார்னு. ஆனா இப்ப அவன்கிட்ட வர்ற காரியம் தெரியுமா, உன் கண்ணு முன்னாடி இருக்கா புடனில இருக்கா அப்படி என்று சொல்லி. காரணம் மனிதர்களுடைய அன்பு. ஒருவேளை எனக்கு ஜெனிஃபரை பற்றியோ அருமையான தம்பியை பற்றியோ எனக்கு அவ்வளோ அதிகமாக தெரியாது மீன்ஸ் அவங்க திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அவங்க பேசுனாங்களா பேசலையா. ஆனால் ஜெனிஃபர் ஃபோனை கையில் கொடுக்க மாட்டாங்க, அதனால நிச்சயமாக பேசியிருப்பான்னு சொல்லி தான் நினைக்கிறேன். உங்களுக்குள்ளாக இருக்கிற அன்பு வேறு விதமான அன்பு. ஆனால் இனி இந்த அன்பிலே மாறுபாடுகள் வரக்கூடாது என்றால், இந்த அன்பு சாட்சியில் ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்றால், அருமையான பிள்ளைகளே, நீங்கள் இருவருமாக சேர்ந்து இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். எங்களுடைய கண்களானது ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும். அப்படி உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும் போது
எங்களை நீ பிரகாசமடைய செய்கிற தேவன், எங்களை வெட்கப்பட்டு போகாதபடி இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக நீர் உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால், எத்தனையோ தீர்மானங்களை எடுத்திருக்கிற நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய கண்களானது எப்பொழுதுமே உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் என்று மணமக்களை மாத்திரம் சொல்லவில்லை, கூடி வந்திருக்கிற நமக்கும் ஆவியானவர் தருகிற ஆலோசனை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்க்கை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நம்முடைய கண்கள் முதலாவது ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இந்த தீர்மானத்தை இந்த 2 பேரை எடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்திலே காணப்படுகிற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பழுகி பெருகுவதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். ஆகவே நீங்கள் பண்ண வேண்டிய முதலாவது தீர்மானம், ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் என்கிற வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எப்போதும் உம்மையை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும் என்று சொல்லி. இரண்டாவது நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? அதே 25ஆம் சங்கீதத்தில் அவர் தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். நீங்க நேராச்சு எனக்கு 2, 3, 4 இந்த 3 வசனங்களை வாசிக்கும் போது முதலாவது சொல்லுகிறார், நாள் முழுவதும் உம்முடைய சமூகத்திலே நான் காத்திருக்கிறேன். இரண்டாவது தீர்மானம் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக குடும்பங்கள் உடைக்கப்பட்டு போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க தவறுவதின் விளைவு. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல குடும்ப ஜெபங்களே இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இல்லை. ஆலயத்தில் ஆண்டவரை துதிக்கணும், ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிக்கணும், அபிஷேகத்தினால நிரம்புகிறோம். ஆனா வாட் அபௌட் அவர் ஃபேமிலி? நம்முடைய குடும்பத்தில் இன்னைக்கு சமாதானம் இல்லை, குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் சண்டை, குடும்பத்தில் சமாதானம் இல்லாம ஆலயத்தில் வந்து தேவனை துதிச்சு தேவனை ஆராதிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற அனுபவம். அந்த காலங்களில் சொல்வாங்க, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு முடிங்க வாங்க, எப்படி கூரை இல்லாத வீடு நமக்கு நல்லா தெரியும். ஆனா எத்தனை பேருடைய வீட்டில் இன்னைக்கு ஆவிக்குரிய கூரை இல்லாம காணப்படுகிறது? பிரச்சனைகளும் போராட்டங்களும் கலக்கங்களும் சோர்வுகளும் வருகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்க தவறுவதின் விளைவு. தேவ பிள்ளைகளை, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க 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 ஆண்டவர் அவருடைய சாயலை, அவருடைய சிந்தையை கணவன் மனைவி 2 பேருக்கும் கர்த்தர் கொடுப்பார். அருமையான மணமக்களை, நீங்க இரண்டாவது இன்னைக்கு எடுக்க வேண்டிய தீர்மானம், ஆண்டவரே, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருப்போம் தகப்பனே. அநேக கிறிஸ்தவ திருமணங்கள், கிறிஸ்தவ ஃபேமிலி கான்ஃபரன்ஸ்ல பேசுவேன். ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை பத்தி போட்டாங்க. 2 பேர் கணவன் மனைவி. காலையில் அந்த கணவன் பேப்பர் வாசிக்கிட்டு இருக்கிறாரு, மனைவி என்ன செய்யறா? காஃபி கொண்டு வரா. காஃபி கொண்டு வந்து கணவன் பக்கத்தில் வச்சுட்டு போயிடுறான். அவர் பேப்பரை திருப்பும் போது அந்த காஃபி அப்படியே கொட்டிருச்சு. உடனே கோவம் வந்துருச்சு அவருக்கு. ஏம்ல உனக்கு கண்ணு தெரியலையா? நான் தான் பேப்பர் வாசிக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியுதுல, இங்க கொண்டு வந்து காஃபியை வச்சிருக்க. அப்படி ஆரம்பிச்ச சண்டை, உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்னத்தை கண்டேன், அவங்க அம்மா ஏமாத்துறாங்க, அவங்க அப்பா ஏமாத்துறாங்கன்னு குடும்பத்தையே இழுத்துருச்சு. அதோடு முடிஞ்சு போச்சா? வேலை பார்க்குற இடத்துல இவர் கோபத்தை காட்ட, அந்த அம்மா டீச்சர் ஸ்கூல்ல போய் காரணம் இல்லாம பிள்ளைகள் அடிக்க, சமாதானம் இல்லாத குடும்பம். இன்னொரு கிறிஸ்தவ குடும்பத்தை காண்பிச்சாங்க. காலையில கணவன் மனைவி 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. அதே மாதிரி ஜெபிச்சுட்டு அவர் பேப்பர் வாசிக்கிறாரு, மனைவி டீ கொண்டு வந்து கொடுக்கறாங்க, டீ கொட்டுது. கணவர் உடனே கூப்பிடாரு மனைவியை கூப்பிட்டு, ஐயோ நீ இவ்வளவு கஷ்டத்தில் எனக்கு டீ கொண்டு வந்து போட்டிருக்கிறியே, நான் மடத்தனமா பார்க்காம பேப்பரை திருப்பிட்டேனே, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுகிறார். உடனே மனைவி சொல்றா, இல்லைங்க இல்லைங்க, தப்பு உங்க மேல இல்லை, நீங்க பேப்பர் வாசிக்கிற நேரம் எனக்கு தெரியும்ல, அந்த நேரத்தில் காஃபி டம்ளரை கொண்டு வந்து வச்சது ஏன் தப்பு, என்ன நீங்க மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. 2 பேரும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்கிறாங்க. அங்க புதிய சந்தோஷம் கிடைக்கிறது. அதை எல்லாரும் வேலை பார்க்கிற இடத்துல சாட்சியா சொல்றாங்க. அன்றைக்கு அந்த குடும்பம் முழுவதும் சமாதானமும் சந்தோஷமும் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் எப்படி காணப்படுகிறது யோசித்து பாருங்க. கர்த்தர் கொடுக்க போகிற குடும்ப வாழ்க்கையில இணைக்க போகிற அருமையான பிள்ளைகளை,
ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து அதை உயர்த்துகின்ற தேவனாக காணப்படுகிறார். இது நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது தீர்மானம். முதல் தீர்மானம் என்ன? உங்கள் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். இரண்டாவது தீர்மானம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். மூணாவது தீர்மானம் என்ன தெரியுமா? கர்த்தாவே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும். ஒரு அருமையான ஒரு தீர்மானத்தை தாவீது சொல்லுகிறார். ஆண்டவர், நீங்கள் செல்ல வேண்டிய வழியை கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காட்ட நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் மணமகன் ஒரு குடும்பத்தில், ஒரு குடும்ப பாரம்பரியத்திலிருந்து வந்தவர். அருமையான மணமகள் ஜெனிஃபர் வேறொரு குடும்ப பாரம்பரியத்திலிருந்து வந்தவங்க. இன்னைக்கு இவ்வளவு நாள் நீங்க திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நாள்ல இருந்து உங்க எண்ணங்கள் ஒற்றுமையா இருக்கலாம், சிந்தைகள் ஒற்றுமையா இருக்கலாம், ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். இனி காலங்கள் மாறும் போது அது உங்க குடும்பம் ஒரு சாட்சியுள்ள குடும்பமா இருக்கணும்னா ஆண்டவற்றை கேளுங்க. ஆண்டவரே, எங்களை இணைக்க சித்தம் கொண்டது நீர். ஆண்டவரே, எங்களை இணைக்க நீர் சித்தம் கொண்டீர் என்றால் அதிலே உமக்கு ஒரு நோக்கம் உண்டு. நாங்கள் செல்ல வேண்டிய வழிகளை ஒவ்வொரு நாளும் எனக்கு நீங்க காட்டுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி எனக்கு குறிப்பிட்ட நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு கிறிஸ்தவ குடும்ப மாநாட்டில் பேசுவதற்காக நான் போயிருந்தேன் கோயம்புத்தூர் பட்டணத்திற்கு. ஏறக்குறைய மோர் தென் 800 ஃபேமிலிஸ் எங்கள் சிஎஸ்ஐ டயசிஸில். அப்போ நான் ரொம்ப ஜூனியர் பாஸ்டர். எங்கள் பேராயர் சொன்னார், நீ தான் செய்தி கொடுக்கணும்னு சொல்லி. அங்கே இருந்த மக்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா திருமணமாகி 50 வருஷம் 60 வருஷம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் நான் என்ன செய்தியை கொடுக்க முடியும்? ஆண்டவர் சொன்னார், நீ போ, நான் உன் கூட பேசுகிறேன்னு சொல்லி. எப்பயுமே ஜெனிஃபருக்கு தெரியும், என் சபையில் செய்தி நேரத்தில் கேள்வி நிறைய கேட்பேன். அப்போ தான் என்னை கவனிக்கிறாங்களா கவனிக்க மாட்டாங்களான்னு நீ தலையை குனிகிறா பாருங்க. இன்னைக்கு உன்னை கேட்க மாட்டேன், பயப்படாத. அப்போ நான் முதல்ல போனவனே கேட்டேன், கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கூடி வந்திருக்கிறீங்கல்ல, எங்க குடும்பத்தில் சண்டையே வந்ததில்லைன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கை தூக்குங்கன்னு சொல்லி. யாராவது தூக்குவாங்கன்னு நினைச்சிங்களா? சொல்லுங்களேன் கொஞ்சம். இங்க கேட்குற எங்க குடும்பத்தில் திருமண நாள்ல இருந்து ஒரு நாள் சண்டை போடலன்னு யாராவது இருப்போமா? என்ன தலை குனியுது ஒவ்வொரு தலையா? பயப்படாதீங்க, ஏன்னா உங்களை பற்றி எனக்கு தெரியாது. நிச்சயமா இருக்காது, கண்டிப்பாக இல்லாத குடும்பம் இல்லையா? கேட்டால் சொல்லுவோம், வீட்டுக்கு வீடு. அதெல்லாம் நல்லா தெரியும், வீட்டுக்கு வீடு வாசப்படி பாஸ்டர். அப்படிதான் நானும் நினைச்சேன். பின்னாடி இந்த பாஸ்டர் ஐ ஆம் ஹியர் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் ஹூ யூ ஆர் அப்படின்னு. ஒரு 80 வயசு நிரம்பின ஒரு அருமையான ஐயா ஐ ஆம் ஹியர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா, ஆர் யூ லிசனிங் மை கொஸ்டின்? நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சதான்னு கேட்டேன். எஸ் பாஸ்டர், ஐ நோ வாட் யூ ஆர் ஆஸ்கிங். திருமணமான நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் என் மனைவிக்கு சண்டை வந்ததே கிடையாது. நான் சொன்னேன், ஐயா, அம்மா வந்திருக்காங்களா? நம்ம புத்தி அப்படி தானே போகும். அம்மா இல்லாமல் ஐயா ஓட்டுறாரு போல நினச்சி நான் கேட்டேன், அம்மா வந்து எஸ் சி இஸ் ஹியர். அந்த ஆன்ட்டி எந்திரிச்சாங்க. நான் கேட்டேன், ஆன்ட்டி உங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கா? நோ பாஸ்டர். அடுத்து எங்கே கேட்போம், உங்கள் பிள்ளைங்க வந்திருக்கிறாங்களா? 3 பிள்ளைகள் திருமணமாகி இருந்தாங்க, உங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டு பார்த்துருக்காங்களான்னு கேட்டேன். நோ. நான் சொன்னேன், நீங்கள் தான் முன்னாடி வரணும். வாட் இஸ் த ரீசன்? அவர் என்ன தெரியுமா சொன்னார்? மணமக்களை கவனிங்க, திருமணமான அன்று இரவு என்னுடைய மனைவியுடைய தலை மேலே கையை வச்சு, ஆண்டவரே, நீர் கொடுத்த மனைவிக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். என் மனைவியுடைய கைகளை என் தலைமையில வைத்து ஜெபிக்க சொன்னேன். நீர் கொடுத்த கணவருக்காக. From the date up to today morning we say the same prayer for the 51 years pastor. 51 வருஷமா காலையில் எந்திரிச்ச உடனே என் மனைவியுடைய தலையில கை வச்சோம். கர்த்தர் கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம். அவா சொல்வா, கர்த்தர் கொடுத்த கணவனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்தார். போம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கையை வைத்து, ஆண்டவரே, நீர் கொடுத்த மகனுக்காய், மகளுக்காய், பேர பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் எங்க குடும்பத்தை சாட்சியா வைத்திருக்கிறார். அருமையான மணமக்களே, அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்காக இந்த நாளிலே உங்களை ஒன்றாக இணைத்திருக்கிறார்.
அந்த சாட்சியை நீங்கள் பெற வேண்டும் என்றால் 3 தீர்மானத்தை மறந்துடாதீங்க. உங்கள் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். ஆண்டவர் உங்கள் வழியை காட்டுவதற்கு அவரை நோக்கி பாருங்கள். உங்களை ஒன்றாக இணைக்கப் போகிற கர்த்தர் மலையின் மேல் வைக்கப்பட்ட தீபத்தை போல அநேகமாயிரம் மக்களுக்கு நீங்கள் சாட்சியாய் பழுகி பெருகி ஆசீர்வாதமாய் ஜீவிக்க அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்தருவாக இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்பாய் வாழ்த்துகிறோம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி உம்மை நோக்கி பார்க்கின்றோ, உம்மை நினைத்து துதிக்கின்றோ, உம்மை நோக்கி பார்க்கின்றோ, உம்மை நினைத்து துதிக்கின்றோ. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உண்மையிலே பாஸ்டர் சொன்னது போல ஒவ்வொருவரும் தன்னுடைய மனைவி தன்னுடைய புருஷனை 2 பேரும் சேர்ந்து குடும்பங்களை பிள்ளைகளை தலையின் மேலே கைகளை வச்சு ஆசீர்வதிக்கும் போது அந்த குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கடைசியாக சொன்னது போல் உங்கள் பிள்ளைகளை, கணவனாக இருக்கிறவர்கள் மனைவியாக இருக்கிறவங்க புருஷனை 2 பேரும் சேர்ந்து உங்கள் பிள்ளைகள் மேலே தலையை கையை வச்சு கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சொல்லும்போது இந்த உலகம் வாழ முடியாதுன்னு நினைக்கிற வாழ்க்கையை கர்த்தரை முன்னிட்டு நான் வாழ முடியும். இப்படியெல்லாம் வாழ முடியாதுங்க. நீங்கள் நினைச்சதுக்கு மேலே உங்கள் குடும்பத்தை கடவுளுடைய வார்த்தை வாழ வைக்கும். ஆமென். சரி, இதுவரைக்கும் நடத்தி வந்த கர்த்தர் நீ நடத்துவாராக. நாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த திருமண உடன்படிக்கைக்கு ஆயத்தமாகி விட்டோம். திருமண உடன்படிக்கை செய்யும்படி ஜிஎஃப் நற்செய்தி ஆலயத்தின் போதகரும் திருமண அரசாங்க பதிவாளருமான ரெவரண்ட் டேவிட் கணேஷ் அவர்களை வருக 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 என வாழ்த்தி கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லிடுமா? ஹல்லேலூயா. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உடைய திருப்பெயராலே உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நல்லதொரு அருட்செய்தியை நாம் கேட்டோம். உண்மையிலே நான் என்னென்ன சொல்ல நினச்சது பூரா பாஸ்டர் சாம் கென்னத் இந்த சபையுடைய போதகர் சொல்லிவிட்டார்கள். ஆகவே மணமகளும் மாத்திரமல்ல, இங்கே வந்திருக்கிற எல்லாருமே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவருக்காக காத்திருப்போம். அவர் நம்மை வழி நடத்துவார். அவர் நமக்கு வேண்டியதான வழிகளை காட்டி நம்மை நல்வழிப்படுத்துவார். திரும்ப சத்தமாக சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஸோ நல்லதொரு ஆண்டுடைய வார்த்தை கொடுத்ததான அருமையான திருப்பாலையில் வந்திருக்கிறதான தேவ ஊழியர் குருவானவர் அன்பு அண்ணன் காலேப் அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல திருமண உடன்படிக்கையை செய்யும்படிக்கு எனக்கு வாய்ப்பளித்த நம்முடைய மாரநாதா சபையுடைய தலைமை போதகர் ரெவரண்ட் சாம் கென்னத் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். அதே போல் கேரளாவிலிருந்து வந்திருக்கிறதான சிறப்பு ஜெபம் ஏறெடுத்த பாஸ்டர் ராஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்தபடியாக ஒரு பெரிய ஆசுவாத்திற்கென்று ஜெபிக்க காத்திருக்கிறதான அருமையான பாஸ்டர் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். கூடி வந்திருக்கிற அத்துணை தேவ பிள்ளைகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் வந்திருக்கிற இரு வீட்டாருக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இப்பொழுது நமக்கு நேரம் அதிகமாக இல்லாதபடியால் திருமண உடன்படிக்கைக்கு நேராய் செல்ல இருக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் ஒரு சில வார்த்தைகளை நான் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சொல்லுவேன். அதுக்கப்புறமாக நான் கீழே வந்துடுவேன். தாய் மாமா, மாப்பிள்ளை தாய் மாமா, பொண்ணு தாய் மாமா 2 பேருக்கும் மாலை போடுவாங்க. மாலை போட்ட பிறகு திரும்பவும் ஒரு நிமிஷம் பேசுவேன். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையுடைய கையையும் பொண்ணுடைய கையையும் ஒன்றா இணைப்பதற்கு 2 பக்கம் அம்மா வருவாங்க, வந்து கை பிடிச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் மாங்கல்யத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த சபையுடைய மூப்பர்
திரு கோயில் பிள்ளை ஐயா அவர்கள் வந்து மாங்கல்யத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே நிறைவு பெற இருக்கிறது. ஆகவே தயவுசெய்து எல்லாருமே நீங்கள் அமைதியாய் இருக்கும்படி அன்போடு வேண்டுகிறேன். எல்லாரும் அமைதியாக இருக்கும்படி அன்போடு வேண்டுகிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தை ஆரம்பிக்கும் பொழுது வானத்தையும் பூமியையும் முதலாவது சிருஷ்டித்தார். 5 நாட்கள் நாம் பார்க்கிற அத்துணை அண்ட சராசரங்களையும், மரங்கள், செடிகள், கொடிகள், மிருக ஜீவன்கள், அத்துணை பறவை இனங்கள், நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். 6ஆம் நாளிலே கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்தார். அந்த மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு மனிதனுக்கு ஏற்றதான துணையை ஆண்டவர் சிருஷ்டித்தார். முதல் மனிதனுக்கு பெயர் என்ன பெயர் சொல்லுங்க? ஆதாமை சிருஷ்டித்தார். ஆதாமிலிருந்து ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்தார். அந்த முதல் திருமணமானது வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே பிதாவாகிய தேவனே கைப்பிடித்து நடத்தி வைத்தார். அன்றைக்கு ஆரம்பித்ததான இந்த திருமண பந்தம் தொன்று தொட்டு இன்று வரை 2023ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி வரை அன்பு பிள்ளைகளுக்கு இன்று நாம் செய்திருக்கிறதான திருமணம் வரைக்கும் வரை ஆண்டவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். எல்லாம் சத்தமாக சொல்லுவோம் ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அழகான ஒரு வரைமுறை, இப்படிப்பட்ட அழகான ஒரு பதிவு நம்முடைய பரிசுத்த வேதத்தை தவிர வேறு எங்கேயுமே எழுதப்படவில்லை. இதற்காகவே நாம் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆக இப்படிப்பட்டதான இந்த திருமண பந்தத்தில் இணைக்கு வந்திருக்கிறதான அன்பு பிள்ளைகளை பார்த்து நான் சொல்கிற காரியத்தை அவர்களை பின்னாடி சொல்லும்படி அன்போடு கேட்கிறேன். 2 பேரும் தேசம் எஞ்சி நில்லுங்க. முதல்ல சொல்கிற வார்த்தை அருமையான மாப்பிள்ளை அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் இங்கே கூடியிருக்கிறோம். தெய்வ திரு நாராயணசாமி, திருமதி சுமதி நாராயணசாமி, தெய்வ திரு பாலமுருகன், திருமதி பஞ்சு பாலமுருகன், அவருடைய குடும்பத்தை சேர்ந்ததான் அன்பு பிள்ளைகள். மாப்பிள்ளை பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனந்து. பொண்ணு பேர் ஜெனிஃபர். 2 பேருமே ஆண்டவருடைய சந்நிதியிலே கொடுக்கப்போறதான வாக்குறுதிகளை கேட்கவும் அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட இணைய போகிறதை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக நீங்கள் கவனித்தா உங்களுக்கு இது நல்ல அம்சமாக ஆஸ்வாதமாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்திய தேசத்திலே கிறிஸ்தவ திருமணம் மாத்திரம்தான் அந்தந்த மாநில மொழிகளிலே நடைபெறுகிறது. நான் சொல்கிற வார்த்தை உங்கள் எல்லாருக்கும் இலகுவாய் விளங்கும் நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிறிஸ்தவ திருமணம் தமிழ் மொழியிலே நடைபெறுகிறது. வேறு ஹிந்து நண்பர்கள் உடைய திருமணம் சமஸ்கிருத மொழியிலே நடக்கும். இஸ்லாமிய நண்பர்களுடைய திருமணம் அவர்களுடைய மொழியிலே தொழுகையாய் செய்யப்படும். ஆகவே நாம் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆலயத்தில் மாத்திரம்தான் தமிழ் வழியிலே திருமணம் நடைபெறுகிறது. நான் சொல்லுவதை எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறீங்க. வாழ்க தமிழ். சத்தமாக சொல்லுங்க, வாழ்க தமிழ். நாங்கள் இயேசு வாழ்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வாழ்க தமிழ்ன்றீங்க அப்படின்ட்டு. ஸோ தமிழ் மொழிக்காக கிறிஸ்தவங்க செய்த தொண்டு மிகப்பெரிய தொண்டு என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை நான் சொல்ல வரவில்லை. இப்பொழுது மாப்பிள்ளை பொண்ணையும் நான் சொல்கிற வார்த்தையை பின்னாடி சொல்ல போகிறாங்க. எல்லோரும் கவனமாக கேட்க வேண்டும். தயவுசெய்து ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. முதல்ல மாப்பிள்ளை நான் சொல்கிறத பின்னாடி சொல்லுவாங்க. மைக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த தேவ சந்நிதியில் இவர் பேச கேட்குதா? கேட்காது. ஏன் தெரியுமா? நீங்கள் பேசுகிறீங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. மைக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த தேவ சந்நிதியில் பிருத்திவிராஜன் என்ற ஆனந்தாகிய நான் ஜெனிஃபராகிய இவரை என்னுடைய விவாக மனைவியாக வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான தடை இல்லை என்று பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே இந்த சபைக்கு முன்பதாக ஊழியர்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்களுக்கு முன்பதாக வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். அவங்கள்ட்ட கொடுங்க.
இந்த தேவ சந்நிதியில் ஜெனிஃபர் ஆகிய நான் பிருத்திவிராஜன் என்ற ஆனந்தாகிய இவரை என்னுடைய விவாக கணவராக வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான தடை இல்லை என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த சபைக்கு முன்பாக தேவ ஊழியர்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்களுக்கு முன்பதாக வாக்கு கொடுக்கிறேன் ஆமென். மைக் கொடுங்கம்மா. இப்பொழுது அருமையான பிள்ளைகள் சொன்ன வாக்குறுதிகளை நாம் கேட்டிருக்கிறோம். அடுத்து நான் கீழே வந்துடுவேன். கீழே வந்த உடனேயே மாப்பிள்ளுடைய தாய் மாமாவும் பொண்ணு தாய் மாமாவும் முன்னாடி வந்து 2 பேருக்கும் மாலை போட போகிறீங்க. அங்கிட்டு திரும்புங்க. இந்த பூ மாலைக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஐயா வாங்க, தாய்மா வாங்க. இந்த மாலை எடுத்து கொடுங்க. 2ஐயும் தட்டோடு எடுத்து கொடுங்க. நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். மலர்களை படைத்தவரே, எங்கள் மங்கள நாயகரே, இந்த பூ மாலைகளை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது அன்பு பிள்ளைகள் தாய்மாமா வழியாக அணிந்து கொள்ளும் பொழுது இப்படி நறுமணம் வீசுகிறதான பிரசனத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன். நீங்கள் வந்து மாப்பிள்ளை பையன் தாய்மாமா வச்சுருங்க. நீங்கள் மாலை எடுத்துக்கங்க. ஆனந்துடைய தாய்மாமா ஆனந்துக்கு மாலை அணிவித்து பூச்சொண்டை அவர் கையில் கொடுக்க போகிறார். மாலை போடுங்க. அடுத்து பூச்சொண்டை போடலாம். மேலே ஏறிடுங்க. மேலே ஏறி போடுங்க. மேலே ஏறுங்க. இல்லை சத்தமாக கை தட்டிடுவோமா? ஆண்டவருடைய கிருபை. ஜெனிஃபர் தாய்மாமா வந்து அருமையான மகளுக்கு மாலையை போடுவாங்க. மாலையை போட்டுட்டு பூச்சட்டை கொடுங்க. அங்கே போயிடுங்க. மாலையை போடுங்க. சட்டை பூச்சட்டை இப்பொழுது இந்த மணமகளுக்கு கொடுப்பது யார் என்றதான ஒரு கேள்வி கேட்போம். மாப்பிள்ளையும் பொண்ணும் உடைய அம்மா 2 பேரும் வாங்க. அருமையான மிஸ்ஸஸ் சுமதி அவர்களும் மிஸ்ஸஸ் பஞ்சு அவர்களும் வாங்க. இந்த சைடு சுமதி அம்மா இல்லைங்க, மாப்பிள்ளை அம்மா இங்கிட்டு வாங்க. பொண்ணு அம்மா அங்கிட்டு வாங்க. மாப்பிள்ளை அம்மா இங்கிட்டு வாங்க. மாப்பிள்ளை அம்மா அங்கிட்டு. மாப்பிள்ளை அம்மா இவங்க தானே? இவங்க தான் மாப்பிள்ளை அம்மா. பொண்ணு அம்மா இன்னைக்குங்க. மாமா தாய்மாமா வாங்க. தாய்மாமா அத்தை வாங்க. ஏன்னா கிராமங்களில் நம்முடைய சமுதாயத்தில் தாய்மாமா அத்தை இல்லாமல் எந்த காரியம் செய்யக்கூடாது. இங்கே நின்றுக்குங்க. இங்கே அத்தை வாங்க. இப்போ மாப்பிள்ளையுடைய கையில் பொண்ணு கையை பிடிச்சி பூவுக்கு போகிறாங்க. வேறு யார் வரணுமா? நம்ம ஊர் இவங்க எல்லாருடைய முன்னிலையில் பொண்ணுடைய வலது கையை அம்மா பிடிச்சி மாப்பிள்ளை அம்மா வலது கையை பிடிப்பாங்க. 2 பேரும் கையை பிடிச்சி ஒப்பு கொடுப்பாங்க. இந்த பூச்செண்டாங்க வச்சுருங்கம்மா. செண்டங்க வைங்க. ஆனந்தங்க வச்சுருங்க. அம்மா பொண்ணு வலது கையை பிடிங்கம்மா. அப்படி வச்சுக்கோங்க. இப்படி பிடிங்க. அப்படி பிடிச்சிக்குங்க. மாப்பிள்ளை கையை இப்படி பிடிங்கம்மா. மேலே வைங்கம்மா. 2 கை பிடிச்சிக்குங்க. இல்லை சத்தமாக கை தட்டுவோம்மா. அருமையான மாப்பிள்ளைய கையை 2 தாய்களும் பிடித்து கொடுக்குறாங்க. தாய் மாமா அப்பா எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் ஆசுவாதத்தோடு கூட கை பிடிக்கப்பட்டு தேவ சமூகத்திலே இணைந்திருக்கிறார்கள். நீங்களா அப்படி நின்றுங்க. அப்படி நிற்கிறீங்க. உங்கள் ஆசுவாதம் கை பிடிச்சுக்குங்க. ஜெபம் செய்வோம். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் அன்பு பிள்ளைகளை கைப்பிடித்து இணைத்திருக்கிறார்.
இவர்களுடைய வாழ்வு இன்று போல் என்றும் தலைக்கத்தக்கதாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே எடுத்துருங்க, கை விட்டுருங்க. இப்போ மாங்கல்யம் கொண்டு வாங்க. மாங்கல்யம் நல்லா கவனிங்க. தாலி கட்டுறப்போ உங்கள் கையில் இருக்கிற பூவை நீங்கள் யாரும் போடக்கூடாது. மாப்பிள்ளை பெண்ணும் மங்களம் செழிக்க பாட்டு பாடுறப்போ மெதுவாக நடந்து போவாங்க. அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா உபயோகமாக இருக்கும். ஏன் தெரியுமா? இப்போ நீங்கள் பூ போட்டிங்கன்னா எழுத்தாப்பிட்டு இருக்கிற அவங்க மண்டையில் தான் படும், உங்கள் மண்டையில் கூட பட்டுரும், மாப்பிள்ளை பொண்ணுக்கு விழாது. நீங்கள் போட வேண்டிய அந்த இதழ்கள் மாப்பிள்ளை பொண்ணுக்கு தான் விழணுமே தவிர எழுத்தாப்படி பக்கத்தில் விழக்கூடாது. இப்போ கையில் உங்களுக்கு பூவை கொடுப்பாங்க. தாலி கட்டிட்டு கடைசியில் மங்களம் செழிக்க பாட்டு பாடி வெளியே போகிறப்ப தான் எந்திரிச்சு நின்று நம்ம அவங்க மேலே பூக்களை தூவ போகிறோம். சரி, மாங்கல்யம் கொடுங்கம்மா. மாங்கல்யம். இந்த திருமாங்கல்யத்துக்காக நம்முடைய சபையுடைய மூப்பர் திரு கோயில் பிள்ளை ஐயா அவர்கள் முன்பாக வந்து சிறப்பான ஜபத்தை செய்வாங்க. அவர்கள் அருமையான பெரிய பாஸ்டர் மாசிலாமணி அண்ணன் இருக்கிறது சபையின் மூப்பராக இருக்கிறார். அநேக குடும்பங்களுக்கு இவருடைய ஆசீர்வாதம் தான் இருந்திருக்கிறது. ஆகவே ஆண்டோட அருளாலே இந்த திருமாங்கல்யத்தை ஆசீர்வதித்து ஐயா அவர்கள் ஜபம் செய்வார்கள். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி நன்றி கர்த்தாவே. இந்த திருமண விழாவில் உம்முடைய மகிமை விளங்குவதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக தேவனே இங்கே வந்து இறங்கி இந்த திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை ஆசீர்வாதமாய் வாழ்த்தி வாழ வைக்க நீர் வந்திருக்கிறீரப்பா. கர்த்தாவே, இந்த மணமக்கள் பிரசங்கி 4:12 நீங்கள் சொன்னது போல கர்த்தாவே, இந்த முப்பரி நூல் சீக்கிரமாய் ஆறாது என்று சொல்லியிருக்கீங்களப்பா. சகோதரன் ஆனந்த், சகோதரி ஜெனிஃபர் இருவரும் 2 நூலாக பிணைந்து வாழ்க்கையிலே வாழும்போது 3வது நூலாகிய அந்த இயேசு கிறிஸ்து அவர்களோடு இணைந்து சுற்றி 3வது நூலை சேர்ந்து 30 நூலாக அவர்கள் வாழ்க்கையை துவங்க நீர் உறுதுணையாய் இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த திருமாங்கல்யத்தை இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்குமாய் அன்போடு சபையாராய் கேட்டுக்கொள்கிறோம். மணமக்கள் சீரும் சிறப்புமாய் வாழ்வார்களாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது திருமாங்கல்யத்தை முதலாவது தேவ ஊழியர்கள் ஆசீர்வதிப்பாங்க. அதன் பின்பு அம்மா 2 சைடில் அம்மா ஆசீர்வதிப்பாங்க. தாய் மாமா அப்பத்தால் ஆஸ்வதிப்பாங்க. அதன் பின்பு இந்த மாங்கல்யத்தை மாப்பிள்ளை அவர்கள் பெண்ணுக்கு அணிவிப்பார்கள். இந்த மைக்கை பிடிச்சுக்கோங்க. இப்பொழுது மாப்பிள்ளை அவர்கள் இந்த திருமாங்கல்யத்தை அருமையான பெண்ணுக்கு அணிவிக்க போகிறார்கள். எல்லாரும் நாம் நம்முடைய கைகளை தட்டி அதை உற்சாகப்படுத்த போகிறோம். மாப்பிள்ளை அவர்கள் பெண்ணுக்கு மாங்கல்யம் அணிவிக்கிறார்கள். பார்க்கணும். போடுங்க. இல்லை சத்தமாக கை தட்டுவோமா? கரங்கள் தட்டு அன்பு பிள்ளைகளை வாழ்த்துவோம். ஆண்டவருடைய விசேஷித்த ஆசீர்வாதம் கிருபை அன்பு பிள்ளைகள் மேல் முழுமையாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 3 போட்டீங்களா? 3 முடிச்சு. இல்லை மதம் எடுக்காதீங்க, விடுங்க விடுங்க. அப்புறம் பார்த்துங்க, இப்போ எடுக்கக்கூடாது, அதோட வெளியே வந்துடும். வேணாம் வேணாம் வேணாம், அப்படியே விடுங்க. இந்த மாங்கல்யம் இப்படி லைட்டாக பிடிச்சிக்கங்க, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். நீங்கள் பக்கத்தில் வைங்க, நான் சொல்ல போகிறீங்க. ஆண்டோட அருளாலே
ஆண்டவர் அருளாலே. சத்தமாக சொல்லணும். மைக்கை பக்கத்தில் வச்சுக்க. நேரம் நேரம் அவங்கள பார்க்கணும். ஆண்டவர் அருளாலே. ஆண்டவர் அருளாலே. ஆனந்தாகிய நான். ஆனந்தாகிய நான். ஜெனிஃபர் ஆகிய உம்மை என்னுடைய விவாக மனைவியாக வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதித்து கைப்பிடித்து வாக்கு கொடுத்து இந்த திருமாங்கல்யத்தை அணிவிக்கிறேன். வாழ்விலும் தாழ்விலும் எல்லா நிலைமையிலும் உனக்கே விவாக புருஷனாக இருப்பேன் என்றும் என்னுடைய உலக சம்பத்தாலே உன்னை ஆதரித்து கனப்படுத்தி உன்மேல் அன்பு செலுத்துவேன் என்றும் வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். அப்படியே கை பிடிச்சு விட்டுறக்கூடாது. அந்த டாலரை பிடிங்க. நீங்க மைக் பிடிங்கம்மா, பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய அருளாலே ஜெனிஃபர் ஆகிய நான் ஆனந்தாகிய உன்னை என்னுடைய விவாக புருஷனாக ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதித்து கைப்பிடித்து வாக்கு கொடுத்து இந்த திருமாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்விலும் தாழ்விலும் எல்லா நிலைமையிலும் உங்களுக்கு மனைவியாக இருப்பேன் என்றும் என்னுடைய உலக சம்பத்தாலே உங்களை ஆதரித்து உங்களை கனப்படுத்தி உங்களுக்கு கீழ்ப்படிவேன் என்றும் வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். அன்பு பிள்ளைகள் சொன்ன வாக்குறுதியை கேட்டிருக்கிறோம். விட்டுருங்க. ஆண்டவரும் கேட்டிருக்கிறார். இப்பொழுது தங்க மோதிரம் மாற்றிக்கொண்ட பிறகு அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் எல்லா ஊழியக்காரரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். இப்பொழுது இந்த மோதிரத்தை மாற்றிக்கொள்வார்கள். இந்த மோதிரத்தை ஆசீர்வதித்து இந்த சபையுடைய போதகர் பாஸ்டர் சாம் கென்னத் அவங்க ஜெபம் பண்ணி மாப்பிள்ளை கையிலையும் பொண்ணு கையிலையும் கொடுப்பாங்க. அவங்க மாற்றிக்கொள்வார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே மறுபடியும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக அந்த மோதிரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அதிகாரத்துக்கு அடையலாமல் இருக்கிற இந்த மோதிரத்தை அணிந்து கொண்டு இதிலே தெய்வீக பிரசன்னமும் உம்முடைய அதிகாரமும் இறங்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, குடும்பங்களாய் ஒன்று சேர்ந்து எதிரான எல்லா சூழ்நிலைகளையும் அதிகாரத்தோடு விரட்டி அடித்து தேவன் வைத்திருக்க நல்ல எதிர்காலத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓப்பன் பண்ணுங்க. நீங்களே கொடுங்க. சின்ன மோதிரம் மாப்பிள்ளை கையில் கொடுங்க. தொடங்க சிறுசு பெருசு பார்த்துங்க. இதை மாப்பிள்ளை கேட்டு இது மாப்பிள்ளை இல்லை இது பொண்ணு கேட்டு போடுங்க. எடுத்து போடுங்க. அவங்களுக்கு போடுங்க. டப்பா வாங்கிங்க. இப்பொழுது மணமகன் ஆனந்த் அவர்கள் மணமகளுக்கு மோதிரம் அணிவித்து அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். போடுங்க. இல்லை சத்தம் திரும்ப கை தட்டிடுவோமா? ஜெனிஃபர் அவர்கள் ஆனந்துக்கு மோதிரம் அணிவிக்கிறார்கள். ரெண்டு பேரும் முழங்கா போடுங்க. ஊழியக்காரர்களால் வாங்க, தயவு செய்து ஊழியர்களாக வரப்போகிறோம். தேனி மாவட்டத்தில் ஊழியர் செய்கிறதான தேவ ஊழியர் அன்பு ஐயா ஜெயக்குமார் அவர்கள் ஜோம் பண்ணுவாங்க. நாங்கள் ஊழியக்காரர்கள் மேலே நின்றுங்க. மேலே ஐயா காளைபையா வாங்க, ராஜா பாஸ்டர் வாங்க, எல்லோரும் மேலே வாங்க. நம்ம கை வச்சு பிள்ளைகளுக்காக கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிதாவாகிய எங்கள் தேவனே, சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த மகிமையான ஆலயத்திற்குள்ளே வந்து
திருமண உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கிற அருமையான உடைய பிள்ளைகளை உடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைக்கிறோம். உடைய தெய்வீக பிரசனத்தில் நாங்கள் தருகிறோம். அருமையான தம்பி ஆனந்த், தங்கை ஜெனிபர் 2 பேரையும் ஊழியர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் சேர்ந்து வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உடைய வாழ்க்கையிலே தொடருவதாக. உடைய ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக. கர்த்தருடைய இரக்கங்களினாலே மணிமுடி சூட்டப்பட்டவர்களாய் இருப்பார்களாக. தேவனுடைய பிரசன்னத்திலே அனுதினமும் வாழக்கூடியவர்களாக இருப்பார்களாக. இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை போல எப்போதும் கண்கள் உம்மை நோக்கி கொண்டு இவருடைய இருதயம் எப்போது உமக்காய் காத்திருந்து உம்முடைய வழி ஒன்றையே தேடிக்கொண்டவர்களாய் இருக்கும்போது தேவன் இவர்களுக்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை ஆராதிக்கிற உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற இந்த ஸ்தானத்தில் ஊழியர்களாக தேவனுடைய மக்களாக குடும்பமாய் நாங்கள் சேர்ந்து வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாவற்றிலும் உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி உம்முடைய நல்ல கரத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா. நீங்க 2 பேரையும் கரம் பிடிச்சிருக்கிறீங்க, 2 பேரையும் ஒன்றாக இணைச்சிருக்கிறீங்க. உங்க பிரசன்னம் இவர்களை இணைத்திருக்கிறது. நீர் தெரிந்து கொண்டு நீர் சேர்த்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நிச்சயத்தோடு உடைய பிள்ளைகள் இன்றைக்கு உடைய சமூகத்தில் கணவனாக மனைவியாக இணைக்கப்பட்டிருக்கிறபடி நான் நமக்கு ஸ்தோத்திரப்பா. எபேசியர் 1:3 பவுலடியார் சொல்லுகிறது போல எல்லா விதமான ஆசீர்வாதமும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இவர்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை ஊழியர்கள் ஆஸ்வதிக்கிறார்கள். அது முடிந்த உடனே பிள்ளைகள் 2 பேருமே பவனியாக வருவாங்க. அப்பொழுது உங்கள் கையில் இருக்கிறதான பூய்தல்களை இவர்கள் மேலே நீங்கள் தூவும்படி அன்போடு வேண்டுகிறோம். ஜெபம் முடித்த உடனேயே அன்பு பிள்ளைகள் பவனியாக வருவாங்க. பவனி வந்துட்டு திரும்பவும் தான் ரிஜிஸ்டரில் மாப்பிள்ளை பொண்ணு கையெழுத்து போட போகிறாங்க. மாப்பிள்ளை பொண்ணுகளை வாழ்த்து வண்ணமாக இப்பொழுது நடந்து வருவார்கள். பவனியாக உங்கள் கையில் உள்ளதான பூ இதழ்களை தூவி இவர்களை வாழ்த்துவோம். மெதுவாக நடந்து போங்க. அவங்க கை பிடிச்சுக்குங்க. அவன் கை பிடிச்சுக்குங்க. மெதுவாக இறங்க. மெதுவாக இறங்கணும். மெதுவாக இறங்குறதுல பாடலாம் தப்பு கிடையாது, பாடலாம். ஹலோ 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 ஹalleluya. சேலிக்க கிருபை அருளும் மங்கள நாதன் மங்களம் சேலிக்க கிருபை அருளும் மங்கள நாதன் மங்கள நித்திய மங்களானி மங்கள முத்தியும் நாதனும் எங்கள் துங்கவனே எங்கள் துங்கவனே உத்தம சத்திய நித்தியவன் அத்தன கத்தவன் எங்கள் துங்கவனே உத்தம சத்திய நித்தியவன் அத்தன கத்தவன் மங்கள மங்கள மணமகன் மங்கள மணமகள் ஜெனிஃபருக்கும் மங்கள மணமகன் ஆனந்துக்கும். கிருபையரக்குள்ள தேவனே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல திருமண நாளை இணைக்கப்பட்ட 2 தம்பதி ஆண்டவரே, தம்பதிகளை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் இணைத்து இருக்கிற ஆண்டவரே, நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. என் குடும்பமாய் உற்றார் உறவினரோடு ஆண்டவரே நாட்களில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். என் தேவன் தாமே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நிறைவேறத்தக்கதாக என் தேவன் தாமே நீ கிருபை செய்வீராக ஆண்டவரே. நாளில் நடந்த எல்லா காரியத்தையும் நன்மையாய் முடிசூட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
என் தேவன் இந்த ப்ரோக்ராம் ஆண்டவரே காலையில் முதல் இதுவரைக்கும் நடத்துகிற எல்லா ப்ரோக்ராமையும் நீ ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ இருக்கிற ப்ரோக்ராமையும் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லா காரியத்தையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரே எடுத்து பயன்படுத்தி வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, கிருபையாக நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமென். நன்றி உரை சகோதரர் ரமேஷ் அவர்கள் ரெண்டு வார்த்தையை சொல்லி நன்றி செலுத்துவார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த மெய் விவாகத்தில் தலைமை தாங்கிய எங்கள் திருச்சபையின் போதகர் பாஸ்டர் ரெவரன் சாம் கென்னத் அவர்களுக்கும், முன்னிலைப்படுத்தி நடத்தி கொடுத்த ஆங்கிலிக்கன் திருச்சபையின் போதகர் ரெவரன் காளைப்பையா அவர்களுக்கும், பதிவு செய்து கொடுத்த ரெவரன் போதகர் ஐயா டேவிட் ஐயா அவர்களுக்கும் எங்கள் இருவட்டார் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்கள் அழைப்பை ஏற்று திருமணத்தில் கலந்து கொண்ட உற்றார் உறவினர்களுக்கும் எங்கள் திருச்சபையின் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்கள் இருவீட்டார் சார்பாக ஏற்படுத்தி கொடுத்த விருந்து உபசரணையில் கலந்து கொண்டு மணமக்களை அனைவரும் ஆசீர்வதித்து செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி